பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து ஒரு வகையில வந்து சரியானது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா அதற்கேற்பவாறு சில தரவுகள் என்பது இப்ப வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிஜேபி அவங்களுடைய போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி தான் நீங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது போன்ற அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ரீசெண்டா சமூக நலத்துறை அமைச்சர், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அவர் வந்து ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் சில கேள்விகளை வந்து அடுக்கி இருந்தாங்க. சோ அந்த மாதிரி அடுக்கும்போது வன்னியரசு அவர்கள் கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, டிவிக்கில மொத்தம் 8 அமைச்சர்கள்ல வன்னியரசு அவர்கள் மட்டும் தான் பேசுறாரு, அவர் மட்டும் தான் செயல்பட்டு வராரு, வேற யாரும் செயல்படல, தலித்துகளுக்காக பேசல அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் கிட்ட வந்து கேட்கும்போது வன்னியரசு அவர்கள் வந்து சரியா தகுந்த ஒரு பதிலை வந்து கொடுக்குறாரு. ஏங்க, எங்களுடைய கட்சியில, அதாவது டிவிகே கட்சியில எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே கரெக்டா உழைச்சிட்டு தான் வராங்க. சோ அப்படின்ட்டு அவர் வந்து பதில் கொடுத்திருக்காருங்க. ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, சோ வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரி வன்னியரசு அவர்களை வந்து அவர் வந்து பேசியிருந்தாரு, தலித்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக. ஆனா அதே வன்னியரசு அவர்கள் வந்து சொல்றாங்க, இல்ல எல்லா அமைச்சருமே இங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா செயல்பட்டுட்டு வராங்க அப்படின்ட்டு அவர் வந்து பொருட்படுத்தும் போது இந்த இடத்துல வந்து ஒரு முரண் ஏற்படுது இல்லையா? கூட இருக்கக்கூடிய வன்னியரசு அப்படிங்கிற அந்த அமைச்சரே கரெக்டா சொல்லிட்டாரு. அப்போ ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை வந்து கிளப்பணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ட்டு பல நபர்கள் இப்போ அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுடைய வேர்ட்ஸையும் உதித்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து அதே வன்னியரசு அவர்கள் கிட்ட வந்து சில விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டது. இந்த மாதிரி சேலத்துல அம்பேத்கர் சிலை ஒண்ணு திறக்கப்படாம இருக்கு, அது எப்போ திறக்க போறீங்க, இது சம்பந்தப்பட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் வன்னியரசு அவர்கள் கிட்ட கேட்கும்போது, இல்ல என்னுடைய கவனத்துக்கு அது வந்தது, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்துல அந்த அம்பேத்கர் அவர்களுடைய சிலை என்பது திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை வச்சு ஒரு அரசியல் என்பது ரீசெண்டா நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ரஞ்சித் அவர்கள் இதை பற்றி ரொம்ப டீப்பா பேசியிருப்பாரு. சோ இத்தனை அமைச்சர்கள் இருக்கீங்க டிவிக்கேல, தலித் சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஆனா அம்பேத்கர் சிலையை வந்து சேலத்தை வந்து திறக்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் இந்த இடத்துல வன்னியரசு அவர்கள் ஒரு சரியான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்திருந்தாரு. சோ அம்பேத்கர் சிலை திறக்கப்படும், அதற்கான நகர்வுகள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வன்னியரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பல நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய அரசு கிட்ட ரஞ்சித் அவர்கள் வந்து கேட்கல. அப்ப கேட்டுட்டு இப்போ இவர் வந்து இப்போ இதை பத்தி பேசியிருந்தாலோ கேட்டிருந்தாலோ இது சரியானது, நியாயமானது கூட. ஆனா அப்ப கேட்காம இப்போ பேசுறது கேட்கறது இது வந்து ஒரு வகையான வெறுப்பையும் பொறாமையும் விஜய் அவர்களுடைய அரசு மீது ரஞ்சித் அவர்கள் வந்து விதைக்கிறார் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இத்தனை நாள் திறக்காத இந்த வாய் இப்ப திறக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து கேள்விகள் என்பது எழுமன்றதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. சோ இன்னொரு பக்கம் வந்து அதே வன்னியரசு அவர்கள் வந்து சில கிளாரிபிகேஷன் வந்து கொடுக்குறாரு இன்னொரு ஒரு இஷ்யூக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது செய்தியாளர்கள் வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய சபாநாயகர் இருக்காரு பாத்தீங்களா, ஜேசிடி. சோ அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க வந்து ஜனநாயகன் படம் பார்த்தாலே போதும், ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசி வச்சிருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு வன்னியரசு அவர்கள் கிட்ட கேட்கும்போது, ஆமாங்க, படத்துல வந்து பெண்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க, பெண்களை வந்து புலி போல வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, குட் டச் பேட் டச்சை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா அந்த படம் வந்து இருக்கும், அதனாலதான் சபாநாயகர் வந்து அந்த மாதிரி பொருட்படுத்திருக்காரு அப்படின்ட்டு சபாநாயகர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சரியான ஒரு கிளாரிபிகேஷனை வந்து வன்னியரசு அவர்கள் இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிஜேபி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. சோ அது வந்து எஸ்கலேஷன் 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 அப்படின்ட்டு நம்மளுடைய நாடு முழுவதும் அந்த போராட்டத்துடைய வீரியம் என்பது ரொம்ப வெகுண்டு எழுந்தது. அது மட்டும் இல்லாம மாணவர்களை போட்டு அடிச்சுட்டாங்க. போட்டு அடிச்ச உடனே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாணவர்கள் திரண்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப்ங்க, சூப்பருங்க. ஒரு மாணவனுக்கு பிரச்சனைனா சக மாணவன் வருவான்ட்டு நின்று இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தங்கங்கள் எல்லாமே சூப்பர், மாற்றுக்கத்தே கிடையாது, வேற லெவல்யா நீங்க. ஸோ அவங்க அந்த மாணவர்கள், இந்த சிஜேபி அப்படிங்கிற அந்த கட்சி, இந்த கட்சியுடைய அந்த தோற்றுவிப்பாளர் அபிஜித் தீப்கே, இவங்க எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் பொருட்படுத்த முடியும். ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த இந்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பணி ரிசைன் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு பெரிய உரையை நிகழ்த்தியிருக்காரு. இத்தனை மாணவர்கள் நீங்க வந்து படிப்பை விட்டு சாப்பிடாம கொள்ளாம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வரீங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேரியை பேசிட்டு அவருடைய பணியை ராஜினாமா செஞ்சிருக்காருங்க, ரிசைன் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இந்த நீட் பிரச்சனையில சம்பந்தப்பட்டு இறந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு காம்பன்சேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்க மறுபரிசீலனை செய்வோம், கொஞ்சம் டைம் தாங்க, அப்புறமா வந்து நம்ம வந்து மீட் பண்ணி இதை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது மிக வெற்றிகரமாக அமைந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதற்கு முக்கிய காரணம் கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான இளைஞர்கள் தான். அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இதுல ஒண்ணுமே நடந்திருக்காது. ஸோ இது சம்பந்தப்பட்டு அபிஜித் தீப்கே அவர்கள், சிஜேபி கட்சியுடைய ஃபவுண்டர் வந்து அந்த அளவுக்கு அவர் மெய் சிலிர்ந்து அந்த இடத்துல வந்து எமோஷனலா அவர் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது.
அது மட்டும் இல்லாம அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போராட்டத்தை வந்து டெல்லியில ஜந்தர் மந்தர்ல பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த போராட்டத்தை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அபிஜித் தீப்கே அவர்களுடைய அந்த சிஜேபி கட்சியுடைய ஸ்போக் பர்சன் சௌரவ் தாஸ் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அவரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 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 வகையான சின்ன சந்தோஷத்தை வந்து தருது. அது என்னன்னு பார்க்கும்போது அந்த ஸ்போக் பர்சன் வந்து தமிழ்ல கிளாரிட்டி கொடுத்திருக்காருங்க. தமிழ்ல பேசி அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்களை வந்து சொன்னது இந்த இடத்துல வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சௌரதாஸ் அப்படிங்கிற இந்த நபர் வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிறந்திருக்காரு. ஆனா இவர் வந்து அவருடைய படிப்பை எல்லாத்தையும் மேற்கொண்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. சோ அப்ப சிஜேபியுடைய ஸ்போக் பர்சன் சௌரவ் தாஸ் வந்து இது குறித்து ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காரு. எதனால நீட்டை வந்து நாங்க வித்ட்ரா பண்ணோம், இப்ப என்னென்ன நகர்வுகள் போய்க்கு இருக்குன்ட்டு அவர் நிறைய விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாருங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. உண்மையாவே சாதிச்சு காமிச்சிருக்காங்க நம்மளுடைய இந்திய மாணவர்கள். ஸோ கண்டிப்பா நீட் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கப்புறம் பெருசா எழாதுன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு இந்திய கல்வித்துறை அமைச்சரே ராஜினாமா பண்ணியிருக்காரு, ரிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ இதோடைய வீரியம் என்பது ரொம்ப மிக மோசமானது அப்படின்ட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய இந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், ரொம்ப கவனமா கையாளுவாங்க. ஸோ இதை பொறுத்தே தான் சொல்ல முடிகிறது, மாணவர்கள் நீங்க சூப்பர்யா அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த ரூம் மிக சின்ன ரூமா இருக்கு. நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய ரூம்ல மீட் பண்ண முடியல, அவர்கிட்ட வந்து சந்திச்சு பேச முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக விஜய் அவர்களுடைய அந்த ரூம் என்பது இப்போ மாத்த போறாங்க. அதாவது 10வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் அப்படிங்கின்ற ஒருத்தருடைய அறை என்பது இருந்திருக்கு. அந்த கவிஞருடைய அறை என்பது, அந்த கவிஞருடைய அறைக்கு விஜய் அவர்களுடைய நம்மளுடைய சிஎம் அவர்களுடைய கேபின் என்பது மாறப்போகுது. அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைனிங் ஹாலா இருந்திருக்கு. அதை இப்ப மாற்றி விஜய் அவர்களுடைய ஒரு ரூமாக, சிஎம்கான ரூமாக இப்ப வந்து மாத்த போறாங்க. இது சம்பந்தப்பட்ட சில கான்ட்ரவர்சியும் போய்கிட்டு இருக்கு, சில விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த வேணாம், அபிஷியலும் கிடையாது. பட் அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய ஜோதிடர் இருக்காரு பாத்தீங்களா, ரத்தன் பண்டிட் அவர்கள். அவர் வந்து வாஸ்துபடி இப்ப இருக்கக்கூடிய ரூம் உங்களுக்கு சரியில்லை சார், நீங்க வந்து வேற ஒரு ரூமுக்கு போய் மாறிட்டு வாஸ்துபடி நீங்க வந்து வழி அமைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும், அதனால விஜய் அவர்கள் வந்து மாறிட்டு இருக்காருன்ட்டு இவ்வாறெல்லாம் கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு. இவையெல்லாம் எந்த அளவுக்கு ஊர்ஜிதமானது, உண்மையானதுன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்படி எல்லாம் பேசி பரப்பிட்டு இருக்காங்க. கிளாரிட்டியா இருங்க அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லுவேன். எனவே நண்பர்களே, இதை சம்மந்தப்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை நண்பர்களே.